ஹாய் guys, வெல்கம் டு தி கேட்ச் கிரியேட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்துட்டு யாழி. அதாவது என்னடா இது வித்தியாசமான பேரா சொல்றேன்னு நினைக்காதீங்க. யாழினா ஒரு வித்தியாசமான விலங்கு. அந்த விலங்கு வந்துட்டு நம்ம தமிழ்நாடு இருக்குல்ல, அதாவது இதுக்கு ராஜராஜ சோழன்லாம் இருக்காருல்ல, அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு விலங்கு. இப்ப எப்படி வெளிநாட்டுல எல்லாம் வந்துட்டு டைனோசர்ஸ் வாழ்ந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஏன்னா அவரோட எலும்புகள் மண்டோடு அதெல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா என்ன, அந்த மாதிரி இதுவும் ஒரு அனிமலா அப்போ இருந்திருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதே மாதிரி இது உண்மை. ஏன்னா இதுக்கு பேர் வந்துட்டு யாழி. இது வந்துட்டு எப்படி இருக்கும், இது என்னென்னலாம் சாப்பிடும், இது வந்துட்டு எந்த காலகட்டத்துல இருந்தது, இந்த மாதிரி இருக்கும் பார்க்க, அது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பிடிக்கும்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. யாழிகள்லயே வந்துட்டு 3 விதமான யாழிகள் இருக்கு. இந்த 3 விதமான யாழிகள் வந்துட்டு மொகர யாழி, சிங்க யாழி, அதுக்கடுத்து யானை ஆழி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. மொகர ஆழிக்கு வந்துட்டு எப்படின்னா, இப்போ கோட் இருக்குல்ல அதோட ஃபேஸ் இருக்கும். அப்புறமா உடல் வந்துட்டு இந்த குதிரை இருக்குல்ல அதோட உடல் இருக்கும். 4 கால்களுமே சிங்கத்தோட கால்கள் இருக்கும். இது வந்துட்டு பேசிக்கான ஒரு அனிமல், அதாவது யாழிகள்லயே முதல் அப்படி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து என்னன்னா, இப்போ ஒரு கோயிலுள்ள நீங்க போறீங்க, அந்த தூண்கள்ல எல்லாம் வந்துட்டு இதை குறிப்பிட்டிருப்பாங்க. நீங்களே பாப்பீங்க, என்னடா இது வித்தியாசமான கிரியேச்சரா இருக்கே அப்படின்னு. அதுதான் வந்துட்டு இந்த யாழிகள். அதுக்கடுத்து சிங்க யாழி. இந்த சிங்க யாழி வந்துட்டு எப்படி இருக்கும்னா, சிங்கத்தோட தலை, அந்த சிங்கத்தோட கால்கள் தான் இருக்கும். அதுக்கப்புறமா உடல் வந்துட்டு உடல். அதுக்கடுத்து யானை யாழி. அது வந்துட்டு எப்படி இருக்கும்னா, பேசிக்காலாம் இல்லைங்க, இது வந்துட்டு வித்தியாசமான ஒரு ஹை பிட்ச்ல இருக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இதோட மூஞ்சு வந்துட்டு யானை, அதுக்கடுத்து இதோட கால்கள் இருக்குல்ல, இது வந்துட்டு சிங்கத்தோட கால்கள், அதுக்கடுத்து குதிரையோட உடல். வித்தியாசமா இருக்குல்ல, எதுவுமே சம்பந்தமே இல்லாத மாதிரி. ஏன்னா சிங்க யாழி கூட வந்துட்டு அதோட கால்களும் அதோட மூஞ்சும் வந்துட்டு சம்பந்தப்பட்டிருக்கு, அதோடதுதான். ஆனா என்ன, இந்த மொகர யாழிக்கும் இதுக்கும் தான் வந்துட்டு நிறைய டிஃபரன்ஷியேட்ஸ் இருக்குல்ல. அதுக்கடுத்து நிறைய கோயில்கள் எல்லாம் நீங்க போனீங்கன்னா தூண்கள்லயே இருக்கும். அதே மாதிரி ஒரு சில சின்ன போட்டோஸ் இருக்கட்டும், அதெல்லாம் வந்துட்டு இந்த யானைகள் மேல நரசிம்மர் வந்துட்டு உட்கார்ந்து இருக்க மாதிரி எல்லாம் இருக்கும். இது வந்துட்டு எங்க வாழ்ந்திருக்குன்னா, குமரிக்கண்டம் இருக்குல்ல, அதுல வாழ்ந்த ஒரு அனிமல் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அதுல வாழ்ந்த ஒரு கிரியேச்சர் அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் சொல்றாங்க. நம்ம தமிழர்களுக்கு கூட சொல்றாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு கண்ட்ரோலே பண்ண முடியுமா? ஏன்னா இதை கண்ட்ரோலே சுத்தமா பண்ண முடியாதான். இதை வந்துட்டு சங்கிலியால கூட கட்டி வச்சு கூட முடியாதான். இதை கண்ட்ரோல் பண்ணது யார் தெரியுமா? நம்ம தமிழர்கள் தான் வந்துட்டு இத கண்டுபிடிச்சு இதுக்கு பேரும் வச்சு இதை வந்துட்டு கண்ட்ரோலும் பண்ணது அவங்க தானா. அதே மாதிரி ஒரு 3 சோழர்ஸ் வந்துட்டு இதை கண்ட்ரோல் பண்ணிருக்காங்களாம். குமரிக்கண்டம் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஏரியா. அது வந்துட்டு அந்த கடல் வந்துட்டு அது உள்வாங்கி அது வந்துட்டு கடல் உள்ள போய் அழிஞ்சிருச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. உங்களுக்கு வேணும்னா நான் அதை கூட ஒரு சின்ன வீடியோவா கூட எடுத்து போடுறேன். ஆதி சோழர்கள், மகா சோழர்கள், தெலுங்கு சோழர்கள், இந்த 3 சோழர்கள் தான் வந்துட்டு இதை வந்துட்டு கட்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அதாவது இப்போ ஒரு மிருகத்தை நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாதுல்ல, அதை கண்ட்ரோல் பண்ணவங்க இந்த 3 சோழர்கள் தான். அதே மாதிரி இது வந்துட்டு இந்த கோயில் எல்லாம் இருக்குல்ல, அதாவது இந்த சோழர்ஸோட கோயில் மட்டும் தான் கிடைச்சது. இந்த கதைகள்லாம் வந்துட்டு அவ்வளவா கிடைக்கல. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நிறைய கோயில்கள், மீனாட்சி அம்மன் கோயில், அதுலலாம் வந்துட்டு 1000 தூண்கள் கிட்டக்க வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா என்ன, இது வந்துட்டு மீனாட்சி அம்மன் கோயில்ல மட்டும் கிடையாது, பழங்காலத்து கோவில். அதாவது இப்போ ரொம்ப பழைய கோவில்லாம் இருக்கும்ல, அங்க இருந்து இப்ப வரைக்கும் வந்துட்டு ஏதாவது ஒரு கோயில் கட்டுறாங்கன்னா கூட இந்த வந்துட்டு சும்மாவது ஒரு கல்வெட்டுல பதிச்சுட்டாவது போவாங்களாம். ஏன் இப்ப கூட வந்துட்டு யாராவது கோயில் கட்டுறதுக்கு ட்ரை பண்றாங்க, கோயில் கட்டுறாங்கன்னா முக்கியமா அந்த தூண்கள், அது அப்புறமா அந்த செவர்கள்ல எல்லாம் வந்துட்டு இதுதான் இருக்குமா. அதுக்கடுத்து இது வந்துட்டு எதுக்கு இருக்கு அப்படின்னா, இந்த கடவுள்லாம் இருக்குல்ல, அதை காக்கிறதுக்காக இது இருக்கான். இப்ப எப்படி நம்ம வந்துட்டு நம்மளை காத்துக்கிறதுக்காக நாய் வளர்க்குறோமோ, அந்த மாதிரி
கடவுளை காத்துக்க இந்த மாதிரி கிரியேச்சர்ஸ் இருக்கு. கிரியேச்சர் இருக்குல்ல, இது வந்துட்டு என்ன சாப்பிடும்னு கேட்டீங்கன்னா இந்த புல்லு பயிறு இதெல்லாம் சாப்பிடும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் கிடையாது. இது என்ன சாப்பிடும் தெரியுமா? யானையை வேட்டையாடி சாப்பிடுமா, முயலை வேட்டையாடி சாப்பிடுமா, சிங்கத்தை வேட்டையாடி சாப்பிடுமா, அதே மாதிரி இந்த புலிகள்லாம் இருக்கும்ல அதையும் வேட்டையாடி சாப்பிடுமா, எல்லாத்தையுமே வந்துட்டு சாப்பிடுமாங்க. இது வந்துட்டு உண்மை. ஏன்னா வைல்ட் அனிமல்ஸே வந்துட்டு ஒரு வைல்டான விலங்கு வேட்டையாடி சாப்பிடும்னா அது எவ்வளவு பெரிய விலங்கா இருக்கும். இது யானையோட ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விலங்கா. அதே மாதிரி இந்த விலங்கு வந்துட்டு குமரி கண்டத்துல வாழ்ந்துகிட்டு வந்துட்டு இருந்ததா. அப்போ வந்துட்டு இந்த விலங்குகள்லாம் இருக்குல்ல, சிங்கம் புலி இதெல்லாம் வந்துட்டு வேட்டையாடி சாப்பிடுமா. ஏன் ஒரு சில நேரத்துல யானை கஷ்டப்பட்டு யானையவை கூட சாப்பிட்டுருமா. அதுக்கடுத்து இது எப்படி எழுதுன்னா, குமரி கண்டம் இருக்குல்ல, ஒரு அலை வந்து குமரி கண்டத்தையும் உள்ளர முழுசா இழுத்துட்டு போயிடுச்சு. அதுல வந்துட்டு இந்த விலங்கும் வந்துட்டு உள்ளர போனதுனால இறந்துருச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இது வாழ வாழ அப்படியே இயற்கை மரணம் நடந்து மொத்தமா அழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க நிறைய கல்வெட்டுல கூட பாப்பீங்க, கோயிலுக்கு எல்லாம் போனீங்கன்னா இது வந்துட்டு யானையோட தும்பிக்கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும், சிங்கத்தை வந்துட்டு சண்டைக்கு இழுக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கடுத்து புளிய வந்துட்டு சாப்பிடுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு இந்த கல்வெட்டுலயே வந்துட்டு பதிச்சு வச்சிருப்பாங்க, அதாவது செதுக்கி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் உண்மையே வந்துட்டு எப்படி வந்துட்டு தமிழ்நாட்டுல வந்துட்டு எப்படி இருக்கு, இது வந்துட்டு இருக்கா அப்படின்றத வந்துட்டு நம்பினாங்க தெரியுமா. இப்பயுமே வந்துட்டு ஒரு விஷயத்த நம்புறதுக்கு முன்னாடி சயின்ஸை வந்துட்டு நம்ம பார்ப்போம். இப்போ டைனோசர் வந்துட்டு இல்லன்னு சயின்ஸ் தான் சொல்லிட்டு இருந்தது. ஆனா மண்டையோட அந்த எலும்பு கூடலாம் கிடைச்ச உடனே டைனோசர் வந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்துட்டு சயின்டிஸ்டே வந்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க. எப்பயுமே ஒரு விஷயத்த சயின்ஸால நம்பாம ஒரு விஷயத்த இருக்குன்னு சொல்லி அதை வந்துட்டு கல்வெட்டுல எல்லாம் பதிச்சிருக்காங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இதோட கதைகள் வந்துட்டு இன்னும் நிறைய போய்கிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் பேசினா இன்னும் கொஞ்சம் லாங் ஆயிரும் சொல்லிட்டு ஷார்ட்டா முடிச்சிருக்கேன். சோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த மாதிரியான ஹிஸ்டரிஸ் வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.